ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவ்யூ டேப் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஆட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தான் ஷோ ஆகும். இம்போர்ட் பண்ணுற கிளிப் ஆர் உங்களுக்கு ஆடியோ கிளிப்பு, அப்புறம் டைட்டிலு, ட்ரான்சிஷன், அப்புறம் எஃபெக்ட்டு, ஸ்டிக்கர்ஸு, அண்ட் டெம்ப்ளேட் எல்லாமே நம்மளுக்கு இந்த ப்ரிவியூவில் தான் ஷோ ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ ஒரு வீடியோவை நம்ம டைம்லைனில் செலக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். அண்ட் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக எந்த டைமில் வேணுமோ அந்த டைமில் வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இதில் நம்ம ஒவ்வொரு செகண்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்டு இது வந்து ப்ளே பண்ணுறது அண்ட் ஆல்சோ பாஸ் பண்ணுறதும் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் செட்டிங்கு இங்கே இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் ப்ராஜெக்ட் செட்டிங்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நம்ம ஸ்னாப் ஆப்ஷன் பார்த்தோம். அண்ட் இதில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஃபுல் டேபும் ஷோ ஆகிரும். அண்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோவை ஹைட் பண்ணாலும் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆடியோவையும் நீங்கள் ஹைட் பண்ணாலும் மியூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் லாக் ட்ராக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை வந்து இனி எடிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எங்கே வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் நம்மளுக்கு கட் ஆகாது. நீங்கள் அப்புறம் அன்லாக் பண்ணால் தான் நம்மளுக்கு கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு ஜூம் லெவலும் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணி வீடியோவை இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு மைன்யூட்டாக எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் காட்டும் நம்மளுக்கு எந்த இடம் ஜூம் ஆகிருக்குன்னு. ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேன்வாஸ் இருக்கும். ஸோ அதை டிசேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அரல்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ஃப்ரேம் காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இந்த மாதிரி டைட்டில், அப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, அண்டு இன்னர் ஃப்ரேமில் நம்ம அனிமேஷன்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நம்ம வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சாலே நம்மளுக்கு பொசிஷன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்டு இந்த கார்னரில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு சைஸ் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிக்கும். அண்டு வீடியோவில் நம்ம இது ரெண்டையும் ஒரு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு இங்கேயும் ஐக்கான் காட்டும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஆர் மேலே கீழே அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் கார்னர் வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கும். அண்டு நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் மேனுவலாகவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்டு லாக்கை வந்து எனேபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு 2 சைஸும் இந்த மாதிரி சேமாக இன்க்ரீஸ் ஆகிக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெட் ஆப்ஷன். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ரீசெட் ஆகிக்கும். நீங்கள் இதில் என்ன தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி காட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் பொசிஷனும் இந்த மாதிரி பொசிஷன்லேயும் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டாம்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டாலே போதும். ஆர்எஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ரொட்டேஷனும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரிவ்யூ டேப் பார்த்தோம். அண்ட் கம்மிங் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம்.